ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. புதுச்சேரியில் அதி கனமழை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பதிவாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். புதுச்சேரியில் 2 இடங்களில் அதி கனமழை பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதி கனமழை பதிவு செய்யப்பட்டது குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது. பெரிய காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம், வானூர், கடலூரில் தலா 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கிறது. இதேபோல புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் அதி கனமழை பதிவாகியுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் எங்கெங்கு எவ்வளவு மழை பெய்திருக்கிறது என்ற விவரத்தை தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம், வானூர், கடலூரில் தலா 18 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, தற்போது எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கு? கடந்த 24 மணி நேரத்துல அதிகமான மழையுடைய அளவை சென்னை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள் பாலா. அந்த வகையில புதுவையில் 2 இடங்களில் அதி கனமழை பதிவாகியிருக்கிறது. பெரிய காலாப்பேட், புதுவை நகர் பகுதி, இந்த 2 பகுதிகளிலும் அதி கனமழை பதிவாகிருக்கு. பெரிய காலாப்பேட்ல 25 சென்டிமீட்டர், புதுவை நகர் பகுதியில 21 சென்டிமீட்டர். அதே போல பாகூர் பகுதியில 19 பதிவாகியிருக்கிறது. இது புதுவையை பொறுத்தவரையில். தமிழகத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள்ல மிக கனமழை பதிவாகிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் வானூர்லையும் கடலூர்லையும் கடலூர் கலெக்டர் அலுவலகத்திலையும் 18 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல தான் மிக கனமழை பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கடலூர்ல வானவன் மாதிரியில 17 சென்டிமீட்டரும், புதுவையுடைய 10 கண்ணு, கடலூர் மாவட்டத்துடைய குடிதாங்கி, புதுவை போன்ற இடங்கள்ல நமக்கு தலா 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 10 சென்டிமீட்டருக்கு கீழாக தான் மழை பதிவாயிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். குறிப்பாக மதுரவாயல்ல 11 சென்டிமீட்டர் மழையும், நெற்குன்றம் பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது விட்டு பல்வேறு வட மாவட்டங்கள்ல மழை பெய்து வரும் நிலையில வரக்கூடிய நேரத்துல விட்டு மழை தொடரும் பட்சத்துல மிக கனமழை இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த மழை பொழிவு அதிகரிக்கும் பட்சத்துல அந்த மழைக்கான அளவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.